அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை தந்திருக்கு? பல தரப்பட்ட மக்களை பாக்குறீங்க, சுற்றுப்பயணம் நேற்று முதல் நாள் முடிச்சுட்டு நீங்க 2வது நாள் வந்திருக்கீங்க, எவ்வளவு நம்பிக்கை தந்திருக்கு? நாங்கள் முதற்கட்டமாக கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளை சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய எழுச்சி தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். தொடக்கத்திலிருந்து தேர்தல் சுற்றுப்பயணம் நேற்று இரவு முடிகின்ற வரை மக்களுடைய எழுச்சியை பார்க்க முடியுது. இந்த எழுச்சியே எங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும் என்று நம்புகிறோம். கூட்டணி நீங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னீங்க, மேலும் சில கட்சிகள் வரும்னு. அந்த மேலும் சில கட்சிகள் இப்போ ஏற்கனவே கூட்டணியில இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வருமா, இல்ல விஜயில சேரக்கூடியவர்களும் உங்க பக்கம் திரும்புவாங்க? அதெல்லாம் எப்படி இப்ப சொல்ல முடியும்? நீங்க மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்கலாம்னு பாக்குறது கஷ்டம். சூழ்நிலைக்கு தக்கவாறு எந்த பக்கம் இருந்தாலும் எங்களுடைய கூட்டணிக்கு பல கட்சிகள் வந்து சேர இருக்கின்றன. நிச்சயமாக பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கு. தமிழகத்துல எப்பவுமே இந்த விவசாயிகள் மக்கள் சந்திப்பு அது எப்பவுமே அரசியல் கட்சிக்கு ஒரு வலுவை கொடுக்கும். நீங்க நேத்து விவசாயிகள், செங்கல் உற்பத்தியாளர்கள் எல்லாம் பாத்தீங்க. அடுத்த கட்டமா நீங்க 38 தொகுதியிலயும் சுற்றுப்பயணம் போறீங்க. அந்த எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 38 தொகுதியிலையும் உங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த வகையில எப்படி அவங்களை அட்ரஸ் பண்ண போறீங்க? ஏன்னா நீங்க வர்றதே அவங்களுக்கு உற்சாகமா பாக்குறோம். அதாவது தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் எங்களுடைய சுற்றுப்பயணத்தின் மூலம், தேர்தல் சுற்றுப்பயணத்தின் மூலமாக என்னென்ன நன்மை கிடைக்கும் என்ற செய்திகள்லாம் அந்த தேர்தல் சுற்றுப்பயண பொதுக்கூட்டத்திலையும் நிச்சயமாக நான் பேசுவேன். இன்றைய தினம் மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி 525 அறிவிப்புகளை வெளியிட்டு இன்றைக்கு நிறைவேற்ற முடியாம விழிப்பிதுங்கி இருக்கின்ற காட்சி இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றி விடுவோம். அது மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதிமுக ஆட்சி இருந்த காரணத்தினால்தான், அதிமுக என்ற ஒரு கட்சி இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக வருவதற்கு இன்றைக்கு அதிக திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு. நேற்று நீங்க ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தீங்க. திமுக ஊழல் பண்ணிருக்காங்க, இந்த 5 லட்சம் கோடிக்கான விசாரணை கமிஷன் போன்ற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தீங்க. அந்த அளவுக்கு அதுக்கு ஏற்கனவே அது குறித்து பதில் சொல்லிட்டேன். நான் தான் மறுபடியும் மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு 4 ஆண்டு காலம் ஆகுது. 4 ஆண்டு காலத்துல 4,38,000 கோடி கடன் பெற்றிருக்கு. அதோட இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு வருமானமும் உயர்த்திருக்குது. வரிகள் போட்டதுகள், அது மட்டும் இல்ல ஜிஎஸ்டி, பெட்ரோல் டீசல் விற்பனை அதிகம், பத்திரப்பதிவு, இது போன்ற துறையின் மூலமாக வருவாய் அதிகரிச்சிருக்குது. சுமார் 1,36,000 கோடி வருவாய் அதிகரிச்சிருக்கு. வருவாய் அதிகரித்திருக்குது, கடனும் வாங்குறாங்க, புதிய திட்டம் எதுவும் இல்லை. அப்படின்னா இடையில என்ன நடக்குது? அதுக்கு தான் விசாரணை கமிஷன்